வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? டைலரிங் விஷயமாக தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் நம்ம ப்ளவுஸு சில வேறு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எம்மிங் பண்ணுவோம். கை கழுத்துலலாம் எம்மிங் பண்ண சொல்லுவாங்க, சில பேர் எம்மிங் பண்ண சொல்லுவாங்க. அது எம்மிங் தான் எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன வேணுன்னா, சும்மா கற்றுக்கும் போது இந்த துணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு காசு துணியெலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி துணி வேஸ்ட்டு துணி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நூல்கண்டு, இது நான் டார்க்காக எடுத்துருக்கேன். உங்களுக்கு நூல் எம்மிங் தெரியணுன்றதால டார்க் கலரில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கத்திரிக்கோல் எடுத்துருக்கிறேன். சாக் பீஸ். இது ஊசி, நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எல்லா வகையான சைஸ் ஊசி கிடைக்கும். எம்மிங் ஊசின்னு தனியாக நீங்கள் வாங்க வேண்டாம். இது மாதிரி வாங்கிட்டால் உங்களுக்கு லாபம். எல்லா சைஸ்லேயும் ஊசிக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்து காட்டுறேன். எல்லா சைஸ்லையுமே இருக்கும் ஊசி. இதில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எம்மிங் ஊசி. இது இருக்குது பாருங்கள், மெலிசாக இருக்கும். இதுதான் எம்மிங் ஊசி. இப்போ நம்ம இதை வச்சு தான் எம்மிங் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ஒரு அளவு, சும்மா ஒரு எம்மிங் சுற்றி எம்மிங் தான் பண்ண போகிறோம். 1லேருந்து ஒரு 8 வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், போதும். இந்த கோடு போட்டுக்கோங்க, இப்படி ஒரு கோடு. அப்புறம் இப்படி ஒரு கோடு. இதை போட்டு கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி இப்போ கட் பண்ணியாச்சு. ஊசியில் நூல் கொத்துக்கலாம். எம்மிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த நூல் தான் எடுக்கணும், டபுள் நூல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி இருக்குங்களா, இங்கே இப்போ நம்ம நூல் உள்ளே விட்டு இழுக்கிறது இப்படி தான் இருக்கணும். இதை ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தால் 2 வந்துடுதுங்களா. நீங்கள் முதல்ல கொஞ்சமாக சின்னதாக இழுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது சிக்கல்லாம் விழும். இந்த இடத்துல முடியுது. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு வச்சு இப்படி திருகுனிங்கன்னா ஒரு நூல் 2 இப்படி திருகுற மாதிரி ஆகிடும். இதை திருவிட்டு இதை இப்படி பண்ணிங்கன்னா ஒரு நாட்டு விழும். நூல் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இப்படி இருக்குங்களா, இந்த ஓரமாக என்ன பண்ணிக்கணும், இதை இப்படி மடிச்சுக்கணும். இது ஒரு மடிப்பு, இது 2வது மடிப்பு. 2 மடிப்பு. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அப்புறம் 2வது மடிப்பு. இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு மடிப்பு, 2 மடிப்பு. இதை எடுத்துக்கிட்டு இந்த சைடும் 2 மடிப்பு, இந்த சைடும் 2 மடிப்பு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இது தெரியுதுங்களா, இங்கே இந்த லைட்டாக இந்த பின் பக்கம் நூல் லைட்டாக தான் தெரியணும். லைட்டாக இப்படி விட்டு லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா இந்த நாட்டு இதில் போய் கரெக்டாக இருக்கும். திருப்பி இந்த இடத்துல, அதே இடத்துல திருப்பி லைட்டாக அதே மாதிரி இன்னொரு இது லைட்டாக விட்டுக்கணும். அதிலே எடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு முடிச்சு விழுந்துடும் அதில். இப்போ என்ன செய்யணும், இது திருப்பி அந்த மடிப்பை பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சிட்டு வரணும். இது பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நூல் பாருங்கள், நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு எம்மிங் இந்த அளவுக்கு இவ்வளோ கிட்ட, ரொம்ப தூரமாக பண்ணக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அரை இன்ச்சுக்கு வச்சுக்கோங்களேன். அரை இன்ச்சோடு கிட்ட வர மாதிரி இருக்கும், அரை இன்ச்சோடு கம்மியாக. அப்படி பிடிச்சாதான் நல்லாயிருக்கும் எம்மிங்லாம். இப்போ பாருங்கள், இந்த துணி இதை ஊசி கிராஸாக வச்சுக்கணும். இப்படி கிராஸாக வச்சு இந்த துணியை லைட்டாக, கீழுக்கிற துணி லைட்டாக தான் எடுக்கணும். இந்த மேலே இருக்கிற துணியை சேர்த்து தெரியுதுங்களா, இது இந்த மேல் துணி இப்படி இந்த ஓரமாக எடுக்கணும்.
இந்த நூல் வந்து மேலே இருக்கணும், மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்காக இப்போ ஒரு நூல் இது போட்டிருக்கேன். இப்போ இன்னொன்று இப்போ ஃபஸ்ட் போடுறேன் பாருங்கள். ரெண்டாவது கொஞ்சமாக துணி, கீழ் துணி கொஞ்சமாக எடுத்துக்கணும், மேல் துணி கிராஸ் அப்படி எடுத்துக்கணும். இந்த நூல் வந்து மேலே தான் இருக்கணும். இன்னொன்று போட்டு காட்டுற பாருங்க. நூல் இப்படி மேல் பக்கமாக பிடிச்சிக்கணும், மேல் பக்கமாக பிடிச்சிட்டு இப்படி சைடாக குத்திக்கணும். இது மாதிரி திருப்பி போடுறேன் பாருங்கள். இது மாதிரி மேலே நூல் மேலே பிடிச்சிக்கணும். அப்பப்போ இதை மடித்து இப்படி வச்சுக்கணும். மேலே பிடிச்சிக்கணும், மேல் பக்கமாக நூலை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்துக்கணும். திருப்பி மேல் பக்கமாக பிடிச்சிக்கணும். திருப்பி கீழே எடுக்கிற துணி வந்து கொஞ்சமாக எடுக்கணும், மேலே இருக்கிற துணி லைட்டாக இப்படி எடுக்கணும். இந்த எம்மிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் கையில் ஓரம் மடித்து தைக்கிறதுக்கு, கழுத்தில் மடித்து தைக்கிறதுக்கு, சில பட்டு புடவைங்கெல்லாம் வந்து கீழே வந்து ஃபால்ஸ் வைப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா சில வந்து ஃபால்ஸில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் இருக்கும். அப்படி கீழே ஜரிகையில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் புடவையில். சில இதில் வந்து ஜரிகையில் வந்து இந்த கல் வச்ச மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல அது வந்து மிஷினில் கொடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம எம்மிங் யூஸ் ஆகும். அது எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கும் நம்ம யூஸ் ஆகும். இது திருப்பி ஒன்று போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நூலே தெரியாது பாருங்கள், லைட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக வந்து நூல் எடுக்கக்கூடாது, கீழே இப்படி தான் இருக்கணும். இது வந்து உள்பக்கம் தான் இது மாதிரி இருக்கணும். இது ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் எம்மிங் பண்ணியிருக்கிறேன். மிஷினே இல்லாமல் அப்படியே மடிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா. இது எம்மிங் ரொம்ப முக்கியம். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா தெரியுதுங்களா. இது மாதிரி தான் இருக்கணும் எம்மிங். இது கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எம்மிங் வந்து நம்ம முதல்ல எம்மிங் தான் ரொம்ப கற்றுக்கணும். மெயின் இதுதான் நல்லது. நம்ம ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதா மிஷினில் வந்து நம்ம வந்து மிஷினில் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம எம்மிங் பண்ணி கொடுக்கலாம். ஃபால்ஸ் வந்து எம்மிங் பண்ணி கொடுக்கலாம். புடவை கீழே வைக்கிறது ஃபால்ஸு. அதை நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறேன். அது வந்து வச்சு நம்ம பொறுமையாக எம்மிங் பண்ணோம்னா நம்ம கூட அது வீட்டில் பண்ணோன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா கூட நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் எம்மிங் கற்றுக்கோங்க. இது ப்ளவுஸுக்கு, சில கழுத்து நெக்கு மாடலுக்கெலாம் வந்து எம்மிங் தேவைப்பட்டு தைக்கிறதுக்கு, ப்ளவுஸ் நெக்குக்கு, இது கைக்கு நெக்குக்கு, இது மாதிரி ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு நம்மளுக்கு எம்மிங் தேவை. அதெல்லாம் இதை மாதிரி கற்றுக்கோங்க. இப்போ நான் 1 சைடு முடிச்சிருக்கேன். இதை இன்னும் 3 பக்கமும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எம்மிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக எம்மிங் பண்ணிட்டேன். இப்படி தான் எம்மிங் பண்ணணும். இந்த பக்கம் இப்படி இருக்குங்களா, பேக்கில் பாருங்கள், சாரி ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கணும். இதுதான் எம்மிங் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.